வணக்கம். நமது இந்த விளக்க பதிவுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். அமைதி அல்லது மௌனம் அப்படின்னு சொன்னாலே நம்மில் பலருக்கும் உடனே என்ன தோன்றும்? ஓ, இது ரொம்ப போர் அடிக்கிற விஷயமாச்சே, இல்லனா ஒரு வெறுமை அப்படிதானே தோன்றும். ஆனால் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்க போறோம். மௌனம் அப்படிங்கிறது வெறும் சத்தமில்லாத ஒரு நிலை கிடையாதுங்க. அது இந்த நவீன உலகத்தின் மிக உயர்ந்த ஆன்மீக ஆடம்பரம், ஒரு மாபெரும் செல்வம். இத பற்றி நம்ம மூல தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியாகவே விஷயத்திற்குள் போவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் நேரடியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம், வெறும் 10 நிமிஷங்க, எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம, முக்கியமா உங்க மொபைல் போன் இல்லாம முழுமையான மௌனத்துல உங்களால அமைதியா உட்கார முடிஞ்சதா? யோசித்து பாருங்கள். இந்த கேள்வி நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களை அப்படியே சுட்டிக்காட்டுகிறது இல்லையா? உண்மைய சொல்லணும்னா நம்மில் பலருக்கும் இதற்கான பதில் இல்லை என்பதுதான் நிதர்சனம். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் ரொம்பவே எளிமையானது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட அழுத்தங்களால சூழப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மொபைல் நோட்டிபிகேஷன்கள் சத்தம், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால வர ஓயாத இரைச்சல், வினாடிக்கு வினாடி கொட்டிக்கிட்டே இருக்கிற தகவல்கள். இது பத்தாதுன்னு மத்தவங்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கற பழக்கம், இன்னும் ஏகப்பட்ட வெளிப்புற தூண்டுதல்கள். நாம தனியா ஒரு ரூம்ல அமைதியா உட்கார்ந்திருக்கோம்னு நினைப்போம். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம மனம் ஆயிரக்கணக்கான சத்தங்களால நிரம்பி வழியும். இதுதானே இன்னைக்கு நம்மோட நிஜமான நிலைமை. சரி, இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பகுதி வெளிப்புற எழுப்பும் மற்றும் உள்நோக்கிய மாற்றம். இத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குவோம். ஒரு பக்கம் தீராத ஒரு வெளிப்புற இழுப்பு நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதாவது எப்ப பார்த்தாலும் மொபைல்ல ஸ்க்ரோல் செய்யறது, எல்லா விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்றது, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நாமளும் அப்படியே வாழ முயற்சிக்கிறது. இது நம்ம கவனத்தை மொத்தமா சிதறடிச்சு நம்மள நாமே உணர்வதை குறைத்திடுகிறது. ஆனால் இதற்கு நேர்மாறாக மௌனம் ஒரு ஆழமான உள்நோக்கிய மாற்றத்தை நமக்கு தருகிறது. அது என்ன பண்ணுதுன்னா, சிதறி கிடக்கிற நம்ம கவனத்தை மீண்டும் நமக்குள்ளேயே திருப்புகிறது. நமது சொந்த எண்ணங்கள், நம்முடைய பயங்கள், நம்மோட அகங்காரம், இது எல்லாத்தையும் நாமளே கவனிக்க மௌனம் நம்மை கட்டாயப்படுத்துகிறது. உண்மையான சுய அறிவும் ஆன்மீக விழிப்புணர்வும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நம்ம மூல தகவல் முன்வைக்கிற ஒரு மிக அற்புதமான வலிமையான கருத்து ஒன்று இருக்கு. அது என்னன்னா, மௌனம் என்பது ஒரு கண்ணாடி. அது மறைந்திருக்கும் உங்கள் மனதின் உண்மையான நிலையை அப்படியே வெளிப்படுத்துகிறது. ஆஹா, எவ்வளவு ஆழமான கருத்து பார்த்தீர்களா? நம்மள நிறைய பேர் நான் ரொம்ப அமைதியான ஆளு அப்படின்னு நம்மள பத்தியே ஒரு மாயையான எண்ணத்துல இருப்போம். அந்த மாயைய மௌனம் சுக்குநூறாக உடைத்தெறிகிறது. இத்தனை காலமா சத்தம் எதையெல்லாம் மறைச்சு வச்சிருந்ததோ அது அப்படியே மௌனம் நமக்கு திருப்பி பிரதிபலிக்கிறது. அப்படியென்றால் அந்த 10 நிமிடம் மௌனம் உண்மையிலே என்னென்ன விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது? அந்த அமைதியில நாம உட்காரும்போது கடுமையான மன அலைச்சல், நாம ரொம்ப ஆழமா அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகள், அப்புறம் முடிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற சிந்தனைகள், இது எல்லாமே ஒன்னொன்னா வெளியே வர தொடங்கும். இத பார்த்து நாம கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா இப்படி நம்ம மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்தங்களை நேருக்கு நேர் தைரியமா கவனிப்பதுதான் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வின் முதல் படியே. இது இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க பகுதி 2க்கு வருவோம். நீரின் உருவகம். கொஞ்சம் கண்களை மூடி அலைப்பாயும் கலங்கிய நீரை கற்பனை செய்து பாருங்க. அந்த தண்ணியில வானத்துல இருக்கிற நிலவு தெளிவா பிரதிபலிக்குமா? வாய்ப்பே இல்ல, அப்படிதானே? அதே போலதான் சத்தங்கள் நிரம்பிய நம்ம மனசுலயும் உண்மையான ஞானம் எப்பவும் தெளிவா தெரியாது. ஆனா அதுவே ஒரு அமைதியான, அசையாத தெளிவான நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நிலவை எவ்வளவு அற்புதமாக பிரதிபலிக்கும். நம்ம மனசும் மௌனத்துல இப்படி முழுமையா அமைதியாகும்போதுதான் உள்ளுணர்வு, கருணை, தெளிவு மற்றும் ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்வு இயல்பாகவே நமக்கிட்ட மலரத் தொடங்கும். உலகத்துல இருக்கிற எல்லா ஞான மரபுகளும் மௌனத்தை எவ்வளவு அழுத்தி சொல்ல இதுதான் காரணம். அடுத்ததாக பகுதி 3, மன அடிமைத்தனத்தை உடைத்தல். இன்னைக்கு நம்மகிட்ட இருந்தே நாம தப்பிச்சு போறதுக்கு சில நவீன கருவிகளை நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? எப்பவும் ஏதாவது ஒரு டிஜிட்டல் பொழுதுபோக்கு, மத்தவங்க நம்மள பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஏங்குறது, ஐயோ தனியா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆழமான பயம், அப்புறம் எப்பவும் அடுத்தவங்களோட அங்கீகாரத்தை தேடி அலையறது, மௌனத்தை தவிர்ப்பதற்காகவே இந்த தப்பிக்கும் கருவிகளை நாம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா, வெளி உலகத்தோட அங்கீகாரத்திற்கு நாம முழு அடிமைகளா மாறிட்டோம். அதுதான் உண்மை. அதனால நாம் இன்னைக்கு உணர வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு கூட்டத்தையோ மத்தவங்களோட கவனத்தையோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ சார்ந்திருக்காத ஒரு மகிழ்ச்சி. மௌனத்துல நிலைக்க கற்றுக்கொள்ளும் ஒரு நபர் இந்த அடிமைத்தனத்தை சுலபமாக உடைக்கிறார். அவருடைய மகிழ்ச்சி வெளியில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்திருக்காது.
இது மனதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான சுதந்திரத்தை தரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நம்ம அகங்காரத்தின் பிடியில நாம எப்படி இருப்போம்? நான் இந்த பதவியில இருக்கேன், நான் இந்த வெற்றியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அடையாளத்தை நமக்காக நாமே உருவாக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்கள் ஆழ்ந்த மௌனத்தில் நுழையும்போது இந்த நான் அப்படிங்கிற பிடிப்புகளும் அடையாளங்களும் மெதுமெதுவா கரையத் தொடங்கும், பலவீனமாகிவிடும். அப்போ எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு தூய்மையான தெளிவான விழிப்புணர்வை நம்ம முழுமையாக அனுபவிக்கத் தொடங்குவோம். அடுத்து பகுதி 4, சங்கடமான பயணம். சரி, நாம இப்ப மௌனத்துல உட்காரும்போது ஆரம்பத்துல என்ன நடக்கும்? முதல் படியா ஒரு பெரிய வெறுமைய உணர்வோம். 2வது படியா பயங்கரமான போர் அடிக்கும், கடும் சலிப்பு ஏற்படும். 3வது படியா ஒரு சங்கடம் மற்றும் இனம் புரியாத பயம் தோன்றும். எதுக்குடா இப்படி உட்கார்ந்திருக்கோன்னு தோணும். ஆனால் அந்த பயம், சலிப்பு இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறுமையா முன்னாடி செல்லும்போது மட்டும்தான் 4வது படியான இறுதியான தெளிவு நமக்கு கிடைக்கிறது. ஆரம்பத்துல வர்ற அந்த சங்கடங்களை நாம தைரியமா எதிர்கொள்ளலேனா அந்த தெளிவை நாம அடையவே முடியாது என்பதே இது மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நாம பார்க்க போறது பகுதி 5, கவனத்தின் பொருளாதாரம். இந்த ஆழமான உண்மையை சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இன்று மனிதனின் கவனம் விற்கப்படுகிறது. கவனச்சிதறல் என்பது ஒரு மாபெரும் வியாபாரம். ஆனால் அமைதி என்பது எந்த சந்தையிலும் விற்க முடியாத ஒன்று. அடடா, இது எவ்வளோ பெரிய உண்மை! நமது கவனத்தை திருடுவதற்காகவே முழுமையாக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்தில்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்த கருத்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்படியென்றால் இந்த நவீன உலகில் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு என்பது என்ன? அது நிறைய ஆன்மீக புத்தகங்களை படித்து தகவல்களை சேகரிப்பதோ அல்லது வெளியில ஒரு ஆன்மீகவாதி போல வேஷம் போடுவதோ கிடையாதுங்க. மாறாக அது நிலையான கவனிப்பு, குறைக்கப்பட்ட மனசெத்தம் மற்றும் மௌனத்தில் வேரூன்றிய தொடர்ச்சியான விழிப்புணர்வு. எந்தவிதமான போலியான பிம்பமும் இல்லாமல் ஆன்மீகம் என்பது ஆழ்ந்த சுய கவனிப்பு மட்டும்தான் என்பதை இது ஆணித்தரமாக தெளிவுபடுத்துகிறது. நாம இந்த விளக்கப்பதிவின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். அந்த காலத்துல மௌனம் என்பது மனிதர்களுக்கு மிகவும் இயல்பான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று அது நாம மிக கடுமையாக பாதுகாக்க வேண்டிய ஒரு அரிய ஆன்மீக செல்வமா மாறிவிட்டது. ஆமாங்க, மௌனம் என்பது இனி சாதாரணமா கிடைக்கும் ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாகவே மௌனத்தில் நிலைத்திருக்கும் ஒரு மனிதனிடம் மற்றவர்களிடம் காணவே முடியாத ஒரு தனித்துவமான ஆழமும் முதிர்ச்சியும் இருக்கும் என்பதை நமது மூலத்தகவல் அறுதியிட்டு கூறுகிறது. இறுதியாக இந்த விளக்கப்பதிவை உங்களுக்கான ஒரு வலிமையான சிந்தனையுடன் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது இதுதான். இன்று உங்களுக்கான அந்த மௌனத்தை நீங்கள் மீட்டெடுப்பீர்களா? உங்களை சுற்றியிருக்கும் சத்தங்களை சற்று நிறுத்திவிட்டு உங்களுக்கான அந்த உயர்ந்த ஆன்மீகச் செல்வத்தை இன்றே இப்போதே அனுபவிக்கத் தொடங்குங்கள். இந்த விளக்கப்பதிவு மௌனம் குறித்த ஒரு புதிய ஆழமான பார்வையை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் உங்களின் மௌனமே உங்களின் பெரும் பலமாக இருக்கட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.